தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் சிவபுராணத்திலிருந்து சில வரிகளை உங்களோடு பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். சிவனவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அருமையான வரிகள். சிவபுராணம் சிவனுடைய அருளாற்றலை எடுத்துச் சொல்லுகின்ற புராணம் சிவபுராணம். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். சிவபுராணத்தை படிப்பதனுடைய பயன் முந்தைய வினைகள் எல்லாம் நீங்கிவிடும். இந்த பிறப்பு என்பது முந்தைய வினையின் விளைவு. தீவினைகள் அல்வினைகள் பெருக பெருக பிறப்பு, புண்ணியங்கள் பெருக பெருக பிறப்பறுத்தல். பிறர்க்கென வாழ்கின்ற ஒரு மேன்மையான குணத்தை பெறுகிற பொழுது பாவங்களை விலக்கி தீவினைகள் அனைத்தையும் விலக்கி மேம்பட்ட வாழ்விலே இருக்கிற பொழுது பிறப்பறுத்தல். ஆனால் சிவபுராணம் படித்தால் மாணிக்கவாசகர் சொல்கிறார், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அதை உரைக்கின்ற பொழுது, அதை படிக்கின்ற பொழுது, அதை நெஞ்சிலே தாங்கி தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, பிறர்க்கு சொல்லுகின்ற பொழுது முந்தை வினை நீங்கிவிடும். இம்மையிலே எந்த அழ்வினைகளும் தீவினைகளும் அண்டாது. அப்பொழுது பிறவி பேறு கிடைத்து விடுகிறது. அடுத்த வரி மேலே போகிறோம். சிவனவன் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. சிவபுராணம் படித்தால் சிந்தை மகிழும். சிந்தையிலே சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார், அவர் மகிழ்வார். சிந்தை மகிழ்கிறது என்று சொன்னால் சிந்தையிலே அமர்ந்திருக்கின்ற இறைவனும் மகிழ்வான். ஏனென்றால் சிவனவன் சிந்தையுள் நின்றதனால், இறைவன் மாணிக்கவாசகர் சிந்தையிலே நின்றதனால், மாணிக்கவாசகர் சிந்தையிலே சிவபெருமான் இருக்கிறார், திருவடி தீட்சை பெற்றவர். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குகிறார். வணங்கி சிந்தை மகிழ. அன்பர்களே, சிவபுராணம் படிக்க படிக்க, திருவாசகம் படிக்க படிக்க சிந்தை மகிழும். சிந்தையை தேடி வருகின்ற எந்த அழிவினையும் சிந்தைக்குள்ளே நெருங்க முடியாது. ஏனென்றால் அங்கே இறைவன் இருக்கிறான். இறைவன் இருக்கிறான். உள்ளம் உருகி இறைவனுடைய காலடியிலே, திருவடியிலே, அந்த ஞானத்திலே அன்பர்கள் இருக்கிற பொழுது எந்த அழிவினையும் அந்த அன்பர்களை நெருங்க. ஏனென்றால் அன்பர்களுக்கு அரணாக சிவபெருமான் இருக்கிறார். சிவன் அவன். அதற்கு அதே மாணிக்கவாசகர் சொல்வார், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற அந்த சிவபெருமான் மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாவென ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால். அந்த சிவன் அவன் என்பதற்கு இந்த வரியை பொருத்தி பாருங்கள், பொருத்தி பாருங்கள். விடைப்பாக மெய்யா மெய்யர் மெய்யன் விமலன் மாசற்றவன் விமலன் விடைப்பாகன் வேதங்களின் வேதங்களாக இருப்பவன், வேதத்தின் பொருளாக இருப்பவன், ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். ஓங்கியிருப்பான், அனைத்திலும் ஆழ்ந்திருப்பார், அகன்றிருப்பார், நுண்ணியனாக இருப்பார். அவருக்கு இணை அவரே. அப்படிப்பட்ட சிவன்
மாணிக்கவாசகர் சிந்தையிலே இருக்கின்ற பொழுது அவர் சிவபுராணம் படிப்பதாக நமக்கு சொல்லுகிறார். சிவனவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளால் அவன் தாழ்வனை. நம் அனைவரும் சொல்வார்கள், சிவபெருமானை வணங்குவதற்கும் வழிபாடு செய்வதற்கும் 12 திருமுறைகளை எல்லாம் படிப்பதற்கும் அவனுடைய அருள் நமக்கு வேண்டும். ஏனென்றால் அவை பிறப்பருக்கும். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். சிவபுராணம், அதாவது சிவனுடைய பேராற்றல், அருளாற்றல், அதை போற்றி பாடுகின்ற பொழுது, அதை படிக்கின்ற பொழுது முந்தைய வினைகளெல்லாம் நீங்கும் என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். முந்தைய வினைகளெல்லாம் நீங்க திருவாசகத்தை நாம் படிக்க, சிவபுராணத்தை தொடர்ந்து படிக்க அவனருள் வேண்டும். அவனருளால் அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ்கிறது. சிவபுராணம் படிக்கிற பொழுது முந்தை வினைகள் எல்லாம் ஓய்ந்து விடுகின்றன, முந்தை வினைகள் எல்லாம் கழிந்து விடுகின்றன. பழைய நஷ்டமெல்லாம் போயிடுது, இனி நஷ்டமே கிடையாது. பழைய கஷ்டமெல்லாம் போயிடுது, இனி கஷ்டமே கிடையாது. சிந்தை மகிழ சிவபுராணம், முந்தை வினை ஓய சிவபுராணம். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். நாமும் அதே போல படிப்போம். உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நிற்க. நம்முடைய உள்ளத்திலே நாம் வாழ்விலே உயர்வதற்கு, உய்யும் வழி காண்பதற்கு உள்ளத்திலே ஓங்காரமாக நிற்பான் சிவபெருமான். தேனூரி நிற்பான் சிவபெருமான். முந்தை வினைகள் நீங்கும் சிவபெருமானுடைய அருள் ஆற்றலை நாம் போற்றி பாடுகின்ற பொழுது, நண்பர்களே, சிவபுராணத்தை தொடர்ந்து பாடுவோம், தொடர்ந்து கேட்போம், இறைவனுடைய அருளை வேண்டி நிற்போம். சிந்தை என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். முந்தைய வினைகளெல்லாம் ஓய்ந்துவிடும். வாழ்விலே நல் வினைகள், மங்களம் அனைத்தும் சேரும். சிவபெருமானை வணங்குவோம். பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்போம். படைக்களமாக உண்ணாமத்து எழுத்து 5 எண்ணாவில் கொண்டேன். இடைக்களம் அல்லேன், எழுபிறப்பும் உமக்கு ஆட்செய்கின்றேன். துடைக்கிடும் போகேன், தொழுது வணங்கி தூ நீர் அணிந்து. உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே. அன்பர்களே, நமச்சிவாய மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய்.